இங்கே கற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கேம் ஆஃப். பட் ரஹ்மான் ஸ்டுட் பை அண்ட் தென் ஹி லேர்ன் ஓ தட் என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்தாலும் அப்பா சொன்னாருன்றதுக்காக கற்றுட்டு வந்தார். ஸோ அந்த டாலரன்ஸ் பவர் எனக்கு இல்லை. எங்களுக்கு லோக்கல் தான், இந்தியா லெவலில் தான் தெரியும். ஆஸ்கர்னா பெரிய விஷயம், அது யாரும் வாங்க முடியாது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது. பிகாஸ் அது வாங்கி காமிச்சப்போ தான் தெரிஞ்சது அதோட வேல்யூ. பட் வாங்க முடியும் டெஃபினெட்லி, அதனால தான் வாங்கி காமிச்சிருக்காரு. டெஃபினெட்லி நீ வந்து சமையல் பண்ணிடா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கம்மா. ஒரு டம்ளர் கூட எடுத்து வைக்க வேண்டாம் நம்ம. ஸோ அந்த டம்ளர்லாம் எடுத்து வைக்கணும் நாங்கள் தான். அவர் குடிச்சிட்டு வச்சாலும் நாங்கள் தான் எடுக்கணும். அதில் தான் எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. ரஹ்மான் வாஸ் பேம்பர்ட் அ லாட். அவர் ஜாலியாகவே இருக்க மாட்டார். அதுதான் அங்கே நான் தான் கூப்பிட்டு வச்சு விளையாடுவேனே கண்டி. அவராக வந்து வா விளையாடலாம் ஒரு நாள் கூட கூப்பிட மாட்டார். பட் இஸ் நாட் ஆல்சோ ஸோ இட் இஸ் அவரை பிடிச்சி எடுத்து போய் தான் பியானோவில் உட்கார வைக்கணும் வாசிக்கிறதுக்கு. அவருக்கா இன்ட்ரெஸ்ட் வந்து அப்போ அப்போஸ் டுகெதர் வாசிட்டே இருப்பார். நம்ம வந்து டிஸ்டர்பே பண்ண முடியாது, இவ்வளோன்னு கூட டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்போ பயங்கர கோவம் வந்துடும் அவருக்கு. காற்று படம் தூங்கிடுவார். இங்கேருந்து எங்கள் டி நகர்லேருந்து திருவான்மையூரை எப்படி அப்புறம் சார் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ கூட இவன் வந்து சார் கிட்ட கற்றுக்க மாட்டான். ஏன்னா சார் இங்கிலீஷில் தான் பேசுவார், இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அதுக்கப்புறம் முதல்ல பியானோ கற்றுக்கிறியோ இல்லை முதல்ல இங்கிலீஷ் கற்றுக்கிறேன்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து தம்பிக்கு கிடைச்ச அவார்டு வந்து பையனுக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். அப்படியெல்லாம் யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும், புரியுதுங்களா? ஸோ இது இவருக்கு எழுதியிருந்தா அது நடக்கும், அவருக்கு எழுதியிருந்தா அது நடக்கும் போது, இல்லைன்னா கிடையாது. ஸோ அவனுக்கு கண்டிப்பாக வாங்குறதுக்கான தகுதி இருக்கு. டெஃபினெட்லி ஹில் கெட். கிடைக்கலனாலும் நான் வருத்தப்பட போகிறதில்ல. உங்களோட ஃபேமிலி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஹ்மான் சார் வந்து ராஜா சார்ட்ட வந்து மியூசிக் கற்றுக்கிட்டாரு. ஸோ உங்களோட லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்துச்சு சின்ன வயசில்? குழந்தைலேருந்து அப்பா வந்து மியூசிக்கில் போட்டிருந்தாரு. he used to put me in piano class, guitar class and all that. So always learning from Rahman and learning with Rahman. Not learning from Rahman, it's learning with Rahman. Later it became learning from Rahman. So அப்பவே அவர் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக he'll learn everything. Like by the time I come to the second book, he would have finished the first book. So அது மாதிரி பயங்கர ஸ்பீடாக he will finish off. So the learning, என்னதான் கிளாஸ் ஒன்றா இருந்தாலும் எனக்கு ஒரு தனி கிளாஸ், அவருக்கு ஒரு தனி கிளாஸ். எனக்கு ஹியரிங் இஸ் வெரி குட் ஃபார் மீ. கேட்டு நான் எல்லாம் வாசிடுவேன். அவர் நோட்ஸ் பார்த்தும் வாசிப்பார், கேட்டும் வாசிப்பார். ஸோ அவருக்கு எல்லாமே வரும். நம்மளுக்கு அந்த கேட்டு வாசிக்கிற ஞானம் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ தட்ஸ் ஹவ் இட் வென்ட். அதே மாதிரி ஹிஸ் டாலரன்ஸ் பவர் இஸ் வெரி குட். இப்போது என்னை வந்து ஒரு கிளாஸ் கூப்பிட்டு போனார். அங்கே அவர் பெரிய ஜீனியஸ். அவர் இளையராஜா சார்லேருந்து வித்யாசாகர்லேருந்து எங்கள் அப்பாலேருந்து ரஹ்மான்லேருந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சர் தான். ஆனால் தட் பிளேஸ் வாஸ் வெரி யூனோ கிளட்டர்ட், ஃபுல் ஆஃப் ஸ்மெல். அங்கே எதிர்க்க பாத்ரூம் ஒரு 6-7 பாத்ரூம், இந்த லாட்ஜோட ஃபுல் பாத்ரூமும் அங்கே தான் இருக்கும். அப்பா என்ன அந்த சின்ன வயசில் அந்த கிளாஸில் 5 வயசில் போட்டு விட்டார். என்னால் ஐ couldn't tolerate that place because my nose is very sharp. எனக்கு இங்கே கற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இது கேம் ஆஃப். பட் ரஹ்மான் stood by and then he learned over there. என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்தாலும் அப்பா சொன்னாருன்றதுக்காக கற்றுட்டு வந்தார். ஸோ அந்த டாலரன்ஸ் பவர் எனக்கு இல்லை. ஐ கான்ட் கோ அண்ட் லேர்ன் டர்ட்டி சிச்சுவேஷன். பட் நீங்களாம் எப்படி குழந்தைங்களா வந்து ரொம்ப சமத்து குழந்தைங்களா தான் இருந்தீங்களா? அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டுட்டு ரொம்ப சமத்தாக தான் இருந்தீங்களா எல்லாருமே? ரொம்ப ப்ராப்ளம்ஸ்லாம் அம்மா கொடுக்க மாட்டோம் நாங்கள். நான் ரொம்ப விளையாடுவேன். நான் ஃபிசிக்கலில் ரொம்ப ஆக்டிவ். ஸோ நான் ஐல் பி பிளேயிங் யூனோ லாட் ஆஃப் ஃபிசிக்கல் கேம்ஸ். ரஹ்மான் வந்து மென்டல் கேம்ஸ் தான் விளையாடிப்பார். கேரம் போர்டு, செஸ் அந்த மாதிரி விளையாடுவார். ஸோ தேவைன்னா அங்கே விளையாடுவேன். இல்லைன்னா நான் வந்து எனக்குன்னு ஒரு கேங் சேர்த்துட்டு நான் வந்து கொக்கோ, ரன்னிங் ரேஸு, கில்லி கோலி எல்லாம் குறும்பு. நான் குறும்பெல்லாம் கிடையாது. ஐ மோர் ஃபிசிக்கல். எனக்கு ஃபிசிக்கல் கேம்ஸ் பிடிக்கும். ஸோ ரஹ்மான் சார் வந்து ஒரு ரீசன்ட் இன்டர்வியூ பார்க்கும்போது சொல்லியிருந்தாரு, ஆஸ்கர் அப்படிங்கிறதே வந்து அம்மாவுக்கு அது ரொம்ப நாள் வந்து தெரியாம. எங்க யாருக்குமே தெரியாது. எங்களுக்கு லோக்கல் தான், இந்தியா லெவலில் தான் தெரியும். ஆஸ்கர்னா பெரிய விஷயம், அது யாரும் வாங்க முடியாது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் அதை வாங்கி காமிச்சப்போ தான் தெரிஞ்சது அதோட வேல்யூ. பட் வாங்க முடியும் டெஃபினெட்லி, அதனால தான் வாங்கி காமிச்சிருக்காரு. ஸோ அதான் வந்து அப்போ வந்து அம்மா வந்து அவ்வளோ இன்னசென்ட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி அம்மா வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்கள் லைஃப்பில் எப்படி சொல்லுவீங்க? டெஃபினட்டாக ஷீஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் லேடி. அந்த ஸ்ட்ரென்த் இல்லைன்னா நாங்களாம் வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியாது. எங்கள் தலையில் அந்த பேர்டனை போடாமல் பண்ணாங்க அம்மா. ப்ராபப்ளி ஷி புட் இட் ஆன் ரஹ்மான், ஐ டோன்ட் நோ. பட் எங்கள் 3 கேர்ள்ஸ் இருக்கோம் இல்லையா, நாங்கள் எங்கள் 3 பேர் தலையிலையும் அது போடலை எங்கள் அம்மா அந்த பேர்டனை. பட் ஷி ஆல்வேஸ் சே, நீங்கள் வந்து எப்போவுமே உங்களோட வேலைங்களை நீங்கள் தான் படிக்கணும். நீ போய் பில் பே பண்ணு, நீ போய் மார்க்கெட் போ, நீ போய் அந்த கார் மெக்கானிக்கை கூப்பிட்டு அந்த மாதிரி, யூனோ இட்ஸ் லைக் தேட்.
So she made us sure that we are independent. She made sure that we studied well so that we can face the world separately. Always say you should be able to face the world separately. Not necessarily you should be dependent on somebody. ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க பொண்ணுங்களை வந்து இண்டிபெண்ட்டாக வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் அந்த பேர்டன் வந்து ரஹ்மான் சார் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து அப்பா மறைவும் போது 9 வயசு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த சின்ன வயசுல வந்து தம்பிக்கிட்ட ஒரு மொத்த பொறுப்பும் போகுது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பொறுப்புங்கிறது வந்து ஹிஸ் பொறுப்பு இஸ் டு டூ ப்ளே வெல் ஏர்ன் வெல். தட் இஸ் த ஒன்லி பொறுப்பு. வேற எந்த பொறுப்பும் கொடுக்க மாட்டாங்கம்மா. டெஃபினெட்லி நீ வந்து சமையல் பண்ணிடா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கம்மா. ஒரு டம்ளர் கூட எடுத்து வைக்க வேண்டாம் ரஹ்மான். ஸோ அந்த டம்ளர்லாம் எடுத்து வைக்கணும், நாங்கள் தான். அவர் குடிச்சிட்டு வச்சாலும் நாங்கள் தான் எடுக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. ரஹ்மான் வாஸ் பேம்பர்ட் அ லாட், பட் ஹி ஹேட் டு ஏர்ன். ஸோ தட் வாஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அந்த குழந்தையா இருக்கும்போது அவருக்கு அந்த எதுவும் வந்து அந்த சமயத்துல மேபி வந்து மற்ற குழந்தைங்களாம் வந்து ஜாலியாக போவாங்க வருவாங்க. அவர் ஜாலியாகவே இருக்க மாட்டார். அதுதான் அங்கே நான் தான் கூப்பிட்டு வச்சு விளையாடுவேனே கண்டி. அவராக வந்து வா விளையாடலாம் ஒரு நாள் கூட கூப்பிட மாட்டார். நான் வந்து கூப்பிட்டு வா விளையாடலாம் அப்படி தான் சொல்லுவேனே. இஸ் நெவர் டோல்ட். பட் இஸ் நாட் ஆல்சோ ஸோ தட் இஸ் அவரை பிடிச்சி இழுத்து போய் தான் பியானோவில் உட்கார வைக்கணும் வாசிக்கிறதுக்கு. அவருக்கா இன்ட்ரெஸ்ட் வந்து அப்போ அவர்ஸ் டுகெதர் வாசிட்டே இருப்பார். நம்ம வந்து டிஸ்டர்பே பண்ண முடியாது, இவ்வளோன்னு கூட டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்போ பயங்கர கோவம் வந்துடும் அவருக்கு. பட் அதர்வைஸ் இஸ் லைக் எவ்ரி மார்னிங் த டியூட்டர் வில் கம். நாங்கள்லாம் படுத்துட்டு இருப்போம் ஹாலில், லேட்டாக தான் தூங்குவோம். ஏன்னா இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நாங்கள் வாடகை விட்டுட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் லேட்டாக தான் வரும். நைட் ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு மிட் நைட்டில் வரும். ஸோ அது வரைக்கும் நாங்கள் முடிச்சுட்டு இருந்ததெல்லாம் வச்சுட்டு தூங்கிட்டு இருப்போம். அது வந்து டியூட்டர் 6 மணிக்கு தான் அவருக்கு ஃப்ரீ. ஏன்னா ரஹ்மான் ஹஸ் டு கோ டு ஸ்கூல் ஆல்சோ. ஸோ அவர் வந்தோடனே அப்படியே கிட்டத்தட்ட ஃப்ரம் த பெட் ஹி வில் ரிமூவ் ரஹ்மான் அண்ட் தென் வில் புட் ஹிம் இன்டு த பாத்ரூம். அவர் பல்லெல்லாம் விளக்கிட்டு வந்து ஹி வில் ஜஸ்ட் கம் அண்ட் பே. இட்ஸ் லைக் தட்.